வணக்கம். எல்லா நேரத்துலையும் நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டென்ஸ் இஸ் ரிலேட்டட் லெசன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாலே நம்ம என்ன நினைப்போம், இந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்னு. கரெக்ட். பட் அது மட்டும் இல்லை, வேறு யூசஸும் அதுக்கு இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிடுவோம். ஹீ இஸ் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டிவி. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே நம்ம அவன் டிவியில் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம்னு எடுப்போம். எஸ், அதுதான் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் யூஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். பேசுகிற நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதே சென்டென்ஸை வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாமா? நாளைக்கு நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போகிறோம், அவன் ஏன் நம்மளோட வரல அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறாங்க, ஹீ இஸ் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டிவி. அப்போ அந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு அவன் கிரிக்கெட் பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கிறான். ஹி ஹாஸ் ஆல்ரெடி டிசைடட் டு வாட்ச் கிரிக்கெட் ஆன் டிவி. ஹி ஹேஸ் அ பிளான் டு டூ இட். அதனால் அதை தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம தமிழ்லையும் நம்ம சொல்லுவோம். நாளைக்கு அவன் டிவி பார்க்குறான், கிரிக்கெட் பார்க்குறான், அதனால தான் அவன் நம்மளோட வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பிளான்டு பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த நியர் ஃப்யூச்சர். இதில் பிளான்டுங்கிற வார்த்தை முக்கியம், பர்சனலுங்கிற வார்த்தை முக்கியம். ஏன்னா அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸ், ஃபிக்ஸ்டு ஷெட்யூல்டு ப்ரோக்ராம்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளான்டு பர்சனல் ப்ரோக்ராம்ஸ், அதுவும் நியர் ஃப்யூச்சரில் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறது தான் நேச்சுரலாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்னா, நாளைக்கு நான் வெளியில் போகிறேன், ஐ எம் கோயிங் அவுட் டுமாரோ, அடுத்த வாரம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். சில பேர் இந்த சென்டென்சஸை பார்க்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போட்டிருக்கிறது தப்புன்னு நினச்சிக்கிருவாங்க. ஃப்யூச்சர்னாலே வில் தான் போடணும், வில் கோ, வில் மீட் தான் போடணும். அப்படி இல்லை, ரைட்? ஃப்யூச்சரை வந்து இங்கிலீஷில் நிறைய விதங்களில் சொல்லலாம். அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஒன் ஆஃப் த வேஸ். ஓகே.